வணக்கம் ஓவியா. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணை மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய 2 அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரை பொறுத்துதான் ஒகேனக்கல், காவிரி மற்றும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக உள்ளது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 2 அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கு வரத் தொடங்கியது. நீர்வரத்து 54 அடியாக மட்டுமே இருந்த நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பது காரணமாக படிப்படியாக உயர்ந்து 19,000 கனஅடி வரை நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் 79 அடியிலிருந்து படிப்படியாக உயர்ந்தது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 79 அடிக்கு குறைவாக இருந்ததால் காவிரி டெல்டா பாசனத்திற்கு இந்த ஆண்டு தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை. அதே போல ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கும் தண்ணீர் திறக்கப்படவில்லை. தற்பொழுது தண்ணீர் வருகை அதிகரித்துள்ளது காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் படிப்படியாக உயர்ந்துள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணை நீர்மட்டம் 89.24 அடியாக உள்ளது. அணையானது 90 அடியை எட்டும் பட்சத்தில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்த நிலையில் தான் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேட்டூர் அணைக்கு நேரில் சென்று தண்ணீரை திறந்து வைப்பார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் தற்பொழுது படிப்படியாக நீர்வரத்தும் குறைந்துள்ளது. அதாவது நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி 8,827 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 7,454 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி தமிழ்நாட்டிற்கு 11.66 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டது. எனவே மேட்டூர் அணை நீர்வரத்து வருகின்ற காலங்களில் படிப்படியாக அதிகரிக்கும். இதனால் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகின்ற பொழுதும் நீர்வரத்து சரிசமமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் குறையாது. இதனால் திட்டமிட்டபடி டெல்டா பாசனத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 1ஆம் தேதி தண்ணீர் திறந்து வைப்பார் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓவியா.